ஹலோ ஆஃபீஸர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பிரதமர் பற்றிய மேற்கோள்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பார்க்க போகிறோம். இப்போ வந்து பிரதம மந்திரி அமைச்சரவை கட்டமைப்பின் மூலக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. மூலக்கல்னால் இப்போ நம்ம இது எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். எப்படின்னா, இப்போ மூலக்கல்னால் இப்போது ஒரு கட்டடம் கட்டுறாங்கன்னா ஒரு கார்னரில் தான் வந்து மூலையில் வந்து ஒரு கல் வைப்பாங்க. அந்த கல் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான கல்லாகவும், அந்த கல் வந்து மூலையில் வைக்கிறனால அது வந்து ஒரு சாஸ்திரமாகவும் வைப்பாங்க. அதை வந்து மாறிடக்கூடாது. மாறினுச்சுன்னா அந்த பில்டிங் வந்து வேறு மாதிரி போயிடும். அப்படிங்கிறதுனால அந்த கல் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மார்லி அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. மூலக்கல் மார்லி. இதே மூலக்கல்லுங்கிறது இன்னொரு இதுலேயும் வரும். அதுக்கான வேறு ஷார்ட்கட் நம்ம பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து இரவு நேரங்களில் நட்சத்திரங்களுக்கிடையே நிலவு போல் பிரதம மந்திரி ஜொலிக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நிலவுங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம வில்லு விடுவோம். வில்லு விட்டோம்னா வானத்தை நோக்கி தான் விடுவோம். ஓகேவா? ஒரு 180 டிகிரியில் தான் நம்ம வந்து வில்லு விடுவோம். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலவுன்னா வில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கோள்கள் சூரியனை சுற்றுவது போல் அமைச்சரவை பிரதம மந்திரியை சுற்றுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சூரிய குடும்பம் வந்து 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியனை சுற்றி 5 கோள்கள் இருக்கிறதா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐவர். இதே இது வந்து முன்னாடி இங்கே பார்த்தோமா, கட்டமைப்பின் மூலக்கல்லா, இது வந்து அரசியலமைப்பின் மூலக்கல். அரசியலமைப்பின் மூலக்கல்னால் அரசியலமைப்பே யாரை சுற்றி நடக்குது? பிரதமரை சுற்றி தான் நடக்குது. ஸோ அவர் தான் வந்து மூலக்கல். ஸோ அவர் வந்து ஜொலிக்கிறார். அரசியலமைப்பு வந்து அவரை சுற்றி தான் எல்லாமே நடக்கிறதுனால அவர் தான் வந்து ஸ்டார் மாதிரி ஜொலிப்பார். ஸோ ஜென்னிக்ஸ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரசியலமைப்பின் எல்லா வழிகளும் பிரதமரை நோக்கியே பயணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரதமருக்கு வந்து குடியரசுத் தலைவர் தான் பிரதமருக்கு மேலே இருக்கார். ஆனால் வந்து இப்போ வந்து அரசியலமைப்போட நிர்வாகமே வந்து பிரதமர் கையில் தான் இருக்குது. ஸோ அவருக்கு தான் வந்து இந்த ஷார்ட் ரூட்டு எல்லா வழிகளுமே அவருக்கு தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜென்னிக்ஸ் ஞாபகம் வச்சுருந்தாலும் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஐவர்னு ஞாபகம் வச்சுங்க ஆஃபீஸர். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து இந்திய அரசாங்கம் என்னும் இயந்திரம் செயல்பட முக்கிய அச்சாக பிரதமர் திகழ்கிறார். இதை ஒன்று ஞாபகம் வச்சோங்க. அடுத்து அமைச்சரவை உருவாகுவதற்கும் செயல்படுவதற்கும் கலைக்கப்படுவதற்கும் பிரதமரே காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இது ரெண்டுமே சொன்னது யாருன்னா லாஸ்கிங்கிறத வந்து லக்ஸு சோப்புன்னு ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி லக்ஸு சோப்புன்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ சோப்பு வந்து இப்போ நம்ம குளிச்சுட்டு யூஸ் பண்ணிட்டு வச்சோம்னா ஃபஸ்ட்டு அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதை உருவாக்கிட்டு அதை நம்ம செயல்படுத்துகிறது தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஈரத்தோடு வச்சோம்னா அது வந்து கொஞ்சம் கொலன்னு ஆகி வீணாக போயிடும். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வந்து இந்த லக்ஸு சோப்பில் வந்து லக்ஸுன்னு டைப் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா, நான் கையால் வந்து அச்சு வச்சுருக்க மாட்டாங்க, எந்திரத்து மூலமாக தான் அச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அப்போனா 2 விஷயம். ஒன்று வந்து எந்திரம் மூலமாக வந்து அச்சு வச்சுருப்பாங்க, இன்னொன்று வந்து உருவாக்குவாங்க, செயல்படுத்துவாங்க, கலைச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து ஹச்சிசி லாஸ்கி. ஓகேங்களா ஆஃபீஸர்? அடுத்து வந்து அரசாங்கம் ஒரு நாட்டுக்கு தலைமையாக இருக்கிறது. அரசாங்கத்திற்கு தலைவராக பிரதம மந்திரி விளங்குகிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. தலைமைன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தலைமைனா தலை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தலையில் வந்து மூளை வந்து நம்மளுக்கு புது புது அர்த்தங்களை வந்து நமக்கு வந்து எதனா ஒன்று இதை பண்ணு அதை பண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து க்ரியேட்டிவாக இருக்கிறனால தலைமையாக இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா தலைவராகன்னு இருக்கா, இதையும் வச்சுக்கோங்க. தலை இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தலைன்னா மூளைன்னா க்ரியேட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்க்க போகிறது ஆஃபீஸர், அரசு என்னும் கப்பலின் மாலுமியாக பிரதமர் விளங்குகிறார். இப்போது கப்பல் இருக்குன்னா கப்பலுக்கு வந்து இப்போக்கி வந்து கேப்டன், அப்போக்கி வந்து முன்னாடி உள்ள காலத்தில் இருந்தால் அது மாலுமி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் தமிழில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மாலுமின்னு சொல்லுவாங்க. இப்போ மாலுமி தான் வந்து ஒரு கப்பலுக்கு வந்து முன்னாடி நின்று வழி நடத்துவார். அவருக்கு பின்னாடி தான் நிறைய பேர் அசிஸ்டண்ட்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் மாலுமி தான் முன்னாடி நின்று நடத்துவார். ஸோ அதனால் வந்து முன்ரோ, கப்பலின் மாலுமியாக முன்ரோ அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே கப்பலின் திசை மாற்றுபவராகனா
இப்போ திசை மாற்ற போகிறோம்னா பாய்மர கப்பல் வந்து இப்போ கப்பல் போயிட்டுருக்குன்னா வடக்கு சைடு போனோம்னா இப்போ பாய்மர கப்பல் வந்து வடக்கு சைடு போனோம்னா பாய்மர கப்பலை வந்து வச்சு கட்டிடுவாங்க. அது கட்டிட்டாங்கன்னா எப்படி கட்டியிருப்பாங்கன்னா முறுக்கு 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 போட்டு நல்லா டைட்டாக கட்டியிருப்பாங்க. ஏன்னா கப்பல் வந்து காற்றுக்கு வந்து திரும்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால. இப்போ வேறு சைடு போகணுன்னா அந்த முறுக்கி கட்டியிருக்கிறத வந்து திருப்பி வேறு சைடில் மாற்றி கட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கப்பலின் திசை மாற்றுபவராக பிரதம மந்திரி செயல்படுகிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா ராம்சே மூர். மூர்னா முறுக்கு. ஓகேங்களா ஆஃபீஸர்? இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.